لعباده لبغوا في الأرض ولكن ينزل بقدر ما يشاء إنه بعباده خبير بصير. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா 3 கட்டளைகளை நம்மிடத்திலே பேசுகின்றான். ஒன்று, சந்தேகம் கொள்ளாதீர்கள். பெரும்பான்மையாக சந்தேகம் கொள்கிறீர்கள். அப்படி நீங்கள் கொள்ளக்கூடிய சந்தேகங்களில் சிலவற்றது பாவமாக இருக்கலாம். இது ஒரு கட்டளை. இரண்டாவது, வலா தஜஸ்ஸசு, நீங்கள் வேவு பார்க்காதீர்கள். மூன்றாவது, புறம் பேசாதீர்கள். இப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தவாஃப் செய்து கொண்டே இருந்தார்கள், துஆ செய்தவர்களாக. இப்படி தவாஃப் செய்து கொண்டே இருக்கும்போது கஅபாவை பார்த்து பேசினார்கள். கஅபாவே, உன் புனிதம்தான் என்ன, உன் மனம்தான் என்ன, உன் கண்ணியம்தான் என்ன என்று கஅபாவை புகழ்ந்துவிட்டு பின்பு சொன்னார்கள், நிச்சயமாக ஒரு முஃமினுடைய கண்ணியம், மானம், அவனுடைய உயிர், பொருள், அவனுடைய ஒட்டுமொத்த விஷயம் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் உன்னை விட புனிதமானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை நான் கேட்டேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தஹ்தீபுல் கமால், மீசானுல் இஅ்திதால் போன்ற கிதாபுகளில் நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதும் சொல்வார்கள், ஒரு முஸ்லிமிடத்தில் நல்ல வார்த்தைக்கு நல்ல பொருள் தரக்கூடிய ஒரு பொருளை விளங்கும் தருணம் இருக்கும்போது அதற்கு மாற்று பொருளை நீங்கள் கொடுப்பது அல்லது தவறான ஒரு பொருளை கொடுப்பதென்பது நீ தவறான அர்த்தம் கற்பிப்பதாகும் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், அவர் பேசுகிறார் அல்லது அவருடைய ஏதோ ஒரு செயலை நாம் பார்க்கிறோம். இதை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவருடைய செயலுக்கோ சொல்லுக்கோ நல்ல பொருள் தருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கும் நிலையில் அதை எடுத்துக்கொண்டு போய் இல்லைங்க அவர்லாம் இப்படி சொல்லியிருக்க மாட்டாருங்க, அவர் எப்பவுமே அப்படி பேசுறவர் தாங்க, அவர் சொன்னா இந்த மாதிரி இந்த அர்த்தம் தாங்க இருக்கும், அவர் அங்க போனாருன்னா அதுக்கு இதாங்க காரணம் இருக்கும், அங்கதாங்க அவர் போயிருப்பார் என்று அந்த விஷயத்தை பாவத்தின் பக்கம், தவறின் பக்கம் கொண்டு போய் இணைப்பதென்பது மிகப்பெரிய குற்றமாகும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதும் கூறுவார்கள் என்ற இந்த செய்தி இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய ஷுஅபுல் ஈமான் என்ற நூலிலே நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மிக ஆழமான ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இய்யாக்கும் வல்லன், உங்களை நான் சந்தேகம் கொள்வதை விட்டும் எச்சரிக்கிறேன். இந்த சந்தேகத்தை கொள்ளாதீங்க. சந்தேகம் கொள்வதென்பது உங்களுடைய நட்பு வட்டத்தில், உங்களுடைய குடும்பத்தார்கள் விஷயத்தில், உங்களுடைய மற்ற சமூக விஷயத்தில் இது மிகப்பெரிய பிளவை உண்டுபடுத்தும், மிகப்பெரிய துவேஷத்தை இது ஏற்படுத்திவிடும். ஈயாக்கும், உங்களை நான் எச்சரிக்கிறேன், வல்லன், சந்தேகம் கொள்வதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன். நபி அவர்கள் காரணம் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் ஃபஇன்னல்லன்ன, நிச்சயமாக சந்தேகம் கொள்வதென்பது அக்தபுல் ஹதீஸ், பேச்சில் மிகப்பெரிய பொய்யாகும். மிகப்பெரிய செய்தி, மிகப்பெரிய பொய்ய சந்தேகம் கொள்வதுதான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள், வலா தஹஸ்ஸசு வலா தஜஸ்ஸசு, நீங்கள் வேவு பார்க்காதீர்கள். அடுத்தவர்களுடைய விஷயத்தில் இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ என்று துருவி துருவி ஆராய முற்படாதீர்கள். அது தேவையில்லாத விஷயம். வலா தஜஸ்ஸசு வலா தஹாசது, நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள். ஒருவருக்கொருவர் நீங்கள் பொறாமை கொண்டு தெரியாதீர்கள். வலா ததாபரு, பிணங்கிக் கொள்ளாதீர்கள். சண்டை பிரச்சனை என்று முட்டி மோதிக்கொண்டு சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாக்கி அந்த விஷயத்திலெல்லாம் பேசாமல் இருக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்கிறது. இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதே தடுக்கிறார்கள். வலா ததாபரு, பிணங்கிக் கொள்ளாதீர்கள், பிணக்கை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். வலா தபாகலு, கோபம் கொள்ளாதீர்கள். எல்லா விஷயத்திற்கும் நீங்கள் கோபம் கொண்டு யதார்த்தமாக கடந்து போகக்கூடிய விஷயத்திலெல்லாம் கோபம் கொண்டு நீங்கள் ஒருவரை ஒருவர் முட்டி மோதிக்கொள்ளாதீர்கள். வலா தபாகலு,
சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹுடைய அடியார்களே நீங்கள் சகோதரர்களாக இருங்கள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கோபம் கொள்ளாமல், பிணக்கு இல்லாமல், பொறாமை இல்லாமல், வேவு பார்க்காமல், சந்தேகம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 5143, மேலும் 6064 இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் அல்ல. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு மனிதரை அழைத்து வரப்பட்டது. அவரை அழைத்து வரக்கூடிய நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள், கொண்டு வந்த மக்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இவருடைய தாடியிலிருந்து மது வடிவதை நாங்கள் பார்த்தோம். மதுவினுடைய சொட்டு, இவருடைய தாடியில் மது வடியக்கூடிய சொட்டை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லும் போது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஏன் இவ்வாறு வேவு பார்க்கிறீர்கள்? ஏன் இவ்வாறு அவருடைய சொட்டு மதுவாகத்தான் இருக்கும் என்ற சந்தேகத்திற்கு சென்று ஏன் இவ்வாறு வேவு பார்க்கிறீர்கள்? இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு தடை செய்யவில்லையா? இவ்வாறு துருவி ஆராய்வதை தடை செய்யவில்லையா என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட செய்தி அபூதாவுதிலே நீங்கள் பார்க்கலாம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தாலா இந்த இடத்தில் மிக ஆழமாக சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தவிர்ந்து விடுங்கள். எதிலிருந்து? கசீரம் மினல்லன், பெரும்பான்மையாக சந்தேகம் கொள்வதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து விடுங்கள். அதிலிருந்து தவிர்ந்து இருங்கள். சந்தேகம் என்பது இருந்தால் அதுக்கு நீங்க போகாதீங்க, அந்த சாப்டர் வேண்டாம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தின் விஷயத்தில் சொன்னார்கள், தஅமா யரீபுக இலா மாலா யரீபுக, உனக்கு சந்தேகமானதை விட்டுவிட்டு மார்க்கத்தில் உனக்கு சந்தேகம் இல்லாததை எடுத்துக்கொள். எந்த விஷயத்துல உங்களுக்கு சந்தேகம் வருதோ அதை விட்டுருங்க, அதை யோசிச்சு அது இப்படியா இருக்குமோ, அது அப்படியா இருக்குமோ, அதுக்கு போகாதீங்க. சந்தேகம் இல்லாததை நீங்க கிளீனா எடுத்துட்டு போயிடுங்க என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இங்கு அல்லாஹும் அதை தான் சொல்றான். பிரச்சனை என்னவாக ஆகும்? நீங்கள் சந்தேகம் கொள்வது இது சந்தேகம் தானே, நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒரு பாவமாயிடுமா என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அப்படி நினைப்பது பாவமாகும் அப்படின்ற அல்லாஹ் தஆலா. இன்ன பஅலல்லன்னி இஸ்முன், நீங்கள் நினைப்பதில் சிலது பாவமாகும். அப்படி நினைப்பது பாவமாகும். இல்லாததை நீங்கள் நினைத்தால், ஒன்று அப்படி நடக்கவே இல்லை, ஆனால் நீங்கள் எண்ணிக்கொள்கிறீர்கள், இவர் இப்படிதான் செஞ்சிருப்பாரு, இவர் இப்படிதான் பண்ணியிருப்பாரு, எனக்கு தெரியும், எனக்கு அப்ப போயிருப்பாரு என்று இப்படி நினைத்து கொள்வது, நீங்கள் நினைத்து கொள்வதே பெருமையோடு வேறு சில நேரங்களில் பேசுவதுண்டு. 2 நாள் கழிச்சு வேற யாராவது சொல்வார், இவர் இந்த மாதிரி போனாருங்க, நான் அன்னைக்கே அவரை பார்த்தேங்க, எனக்கு அப்பவே தோணுச்சு. சந்தேகம் கொள்வதை இங்க பாவம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அல்லாஹ் தஆலா. இவர் நினைச்சது கரெக்ட் ஆயிடுச்சுன்றதை பெருமையோடு வேறு பேசக்கூடிய மக்களை நான் பார்க்கிறோம். நான் அப்பவே நினைச்சேன், நான் அன்னைக்கே நான் பார்த்தேன், அது அப்படிதான் இருக்கும்னு நான் நினைச்சேன், நான் நினைச்சது கரெக்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா, உடனே வரும், நீங்க கெஸ் பண்ணா கரெக்டா தாங்க இருக்கும் அப்படின்னு அவர் இவரை பெருமை பாராட்டுவார். இது அல்லாஹ் தஆலா பாவம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் தஆலா பாவம் என்று சொல்லியதை மக்கள் ஒருவரை ஒருவர் பெருமைப்படுத்தி கொண்டு பாவத்தில் பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை விட்டு தவிர்ந்திருங்கள், அது பாவம் என்று பேசுகின்றான். 2வது கட்டளை, வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த பாவங்களிலிருந்து முழுமையாக தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற முஃமின்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்குவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு